தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸ் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியலாங்கும் நிகழ்ச்சிக்காக நம்முடன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு ஏழுமலை நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கேன். எப்படி போயிட்டு சார் நாம் தமிழர் கட்சி? நல்லாவே போயிட்டுருக்கு சார். தினந்தோறும் போராட்டம், பொதுக்கூட்டம் எல்லாமே இடைவிடாமல். இப்போ அண்ணனுக்கு சீமான் அண்ணனுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஓய்வே இல்லாமல் போயிட்டுருக்கார். அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி போயிட்டுருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததிலிருந்து ஒரு பெரும் துணையாக அவருக்கு தோழமையாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் தம்பின்னு தான் குறிப்பிடுவார். ஆனால் நாள்பட தாவேக மீதான விமர்சனங்களும் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வலுப்பெற்று கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அவங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கூட கொஞ்சம் நிறைய கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்து வருகிறார். நேற்று முன்தினம் தாவேகாவோட சுற்றுப்பயணம் தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் தொடர்பாக கூட அங்கு கூடியிருந்த கூட்டம் தொடர்பாக கூட திரு சீமான் நிறைய விமர்சனங்கள் முன்வைத்திருக்கிறார். ஏன் சார் ரொம்ப உங்களுடைய விமர்சனங்கள் கூர்மைப்பட்டு கொண்டே இருக்கிறது? என்ன காரணம்? இல்லை, நீங்கள் தான் எல்லாம் இப்போ தொலைக்காட்சியிலேயே பார்க்குறோம். அவங்க போடுகிற மாநாடு, இப்போ வந்துருக்கிற கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து யாரும் விவரம் தெரிஞ்ச ஆளுங்களா அந்த கூட்டத்துக்கு வர மாதிரியா, அரசியல் புரிதல் உள்ளவங்களோ இல்லை ஒரு அரசியல் பண்பட்டவங்களோ அந்த கூட்டத்துக்கு வர மாதிரி யாரும் இல்லை. யாரும் எனக்கு தெரிஞ்சு நேற்று கூட நான் பார்த்தேன், பேசுகிறாங்க சில பசங்களை எடுத்து பாலிமர் டிவியில் அவங்களோட போட்டாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, அவங்களுக்கு வாக்குரிமை கூட இப்போ கிடையாது. வாக்குரிமை இல்லாத பசங்க தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை. சீமான் அவரை பற்றி ஏதாவது தெரியுமான்னா ஒரு கடுகளவு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த பசங்க சீமானை பற்றி தெரியாமையே பேசுகிறாங்க. அப்போது அந்த விஜயோட அரசியலோடைய நோக்கம் தான் என்ன, அவங்கள வச்சு என்ன அரசியல் பண்ண போகிறாரு, என்ன முன்னேற்றத்தை கொண்டு வர போகிறாரு, இல்லை அந்த இவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாரு, அது இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அரசியலை வந்து நீங்கள் கொண்டு போக முடியுமா? அரசியல் புரிதலே இல்லாதவங்களாம் நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால் இந்த அரசியல் வந்து ஒரு கொள்கை இல்லாத அரசியல், ஒரு கொள்கையோ ஒரு கோட்பாடு எது ஒன்றுமே இல்லாத. அவர் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் ஏற்றுக்கலையா சார்? ஆமாம், அது சொன்னார். தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுடைய இரண்டும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி. தமிழ் தேசியம் நாங்கள் சொல்கிறதே வேறு, தமிழ் தேசியம் வேறு, திராவிடங்கிறது வேறு. தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் நீங்கள் இங்கே ஒட்ட வைக்கிற இங்கே வந்து தமிழ் தேசியம் இதுவரை இருக்கிற தமிழ் தேசிய பரப்புரையாளர்கள்லாம், தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம் யாருமே வந்து திராவிடத்தோடு போய் ஒட்டி நாங்கள் திராவிடத்தோடு சேர்ந்து செயல்படுறாள் அப்படின்னு சொல்லி யாரும் பேசுறது. தமிழ் தேசியத்தோட கொள்கையே வேறு. திராவிடமே இல்லைன்னு சொல்கிறோம். திராவிடம்னா என்னன்னு நாங்கள் 1000 கேள்வி கேட்குறோம். அந்த கேள்வி கருவாடு அல்லது சாம்பார், கருவாட்டு சாம்பார் அப்படின்னு மணியரசன். ஆமாம் ஐயா, மணியரசன் சொன்னார். இப்போ நீங்கள் தமிழ் தேசியவாதிகள் திராவிட சித்தாந்தத்தோடு ஒன்றி போவதில்லை, அப்படி ஒன்றி போனால் அது தமிழ் தேசியம் அல்ல அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை தவிர தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய பிற இயக்க அமைப்புகள் எல்லாமே திராவிட சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொண்டு தான், இல்லை அது ஏற்றுக்கொண்டு தான் செயல்பட வேண்டும் சொல்றது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம்? அது அவங்களுடைய நெருக்கடியான இதுதான். அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அதனால் அவங்க வந்து தமிழ் தேசியத்தில் முன்ன இருந்த மாதிரி இருக்க முடியல. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் தேசியம் எங்கன்னா ஒரு மண்டபத்தில் போடுவாங்க. ஒரு மாநில அளவில் போடுற ஒரு கூட்டத்தையே ஒரு மண்டபத்தில் போடுவாங்க. அங்கே ஒரு 50 பேர் கூடுவாங்க. அவ்வளோதான், அந்த தமிழ் தேசியம் போயிட்டுருக்கு. அது அண்ணன் சீமான் வந்ததுக்கப்புறம் அந்த தமிழ் தேசியமே இன்றைக்கி மாறி போய் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் உலக அளவில் இன்றைக்கி தமிழ் தேசியம் வந்து அண்ணன் சீமான் கொண்டு போய் பேச வச்சுட்டாரு. இன்றைக்கி எங்கே போனாலும் நீங்கள் பார்க்கலாம். நேற்றுக்கு முன்னால் லண்டன் மாநகரில் கூட நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அங்கே கூட நாம் தமிழர் கட்சியோட பெயர் பலகையோட பதாகையோட அங்கே தண்ணீர் பந்தல் போட்டு அங்கே வருகிற மக்களுக்கு, நிகழ்ச்சி வர மக்களுக்கு செய்கிறாங்க. அது மாதிரி எல்லா நாடுகள்லையும் இன்றைக்கி தமிழ் தேசியத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்தை வந்து ஒன்றா வச்சு பேசுகிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அதனால் திராவிடத்தை கொண்டு வராரு விஜய். அந்த திராவிடமும் எங்களுக்கு ஏற்புடையதில்லை. அதுதான் இப்போ வந்தவுடனே சொன்னார், ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லை அந்த பக்கம் நில்லு, எது மேலே நடுவில் என்னன்னா என்ன நடக்கும். இதுதான் வந்து அவர் வந்து சொன்னது வந்து ஒரு புரிதலுக்காக சொன்னார் தவிர அவர் ஒரு வெறுப்பில் சொல்லலை. அதை தம்பி நீங்கள் வந்து இந்த பக்கம் நில்லுங்க, இல்லை இந்த பக்கம் நில்லுங்க, எப்பவுமே நடுவில் நின்னா அது வேறு மாதிரி நடக்கும் அப்படின்னு.
அதுலேருந்து அவங்க வந்து அதை அதாவது ஆரம்பத்தில் அண்ணன் சீமான் வாழ்த்தி வரவேற்றார், தம்பி விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, வாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஆனால் அவருடைய கொள்கையை பிரகடனப்படுத்திய போது, அதாவது தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் அப்படின்னும் போதே நல்லது வணக்கம் அப்படின்னு எண்டு கார்டு போட்டுட்டாரோ? ஆமாம், கண்டிப்பாக. அங்கே அவர் எங்கே வந்து கொண்டு வந்து அங்கே பெரியார்ன்ற ஒரு பிம்பத்தை அங்கே வந்து நிற்க வச்சாரோ, பெரியாரோட எங்கள் கொள்கையில் ஒருத்தர் அப்படின்னு சொன்னாரோ, அப்பயே தமிழ் தேசியம் செத்து போச்சுன்றதை அப்பயே நாம் தமிழர் கட்சியோட ஒட்டுமில்லை உறவுமில்லைன்ற மாதிரி அன்னையோட முடிவு கட்டி. தமிழக அரசியல் களத்தில் பெரியாரை யார் தொட்டாங்களோ அவங்க கெட்டாங்க. அதாவது அண்ணன் சீமான் வந்து பெரியாரை தொடாமல் இருந்தால் கூட அவருடைய வளர்ச்சி அபரிமிதமாக போய்கொண்டே இருக்கும். ஆனால் மீண்டும் மீண்டும் இவர் பெரியாரை தொடுவதனால் இவருக்கு வந்து உறுதியாக வந்து சரிவு தான் காத்திருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேட்டிருப்பீங்க. எப்படி அதை புரிஞ்சுக்கலாம், எப்படி இதை பார்க்கலாம்? அது தவறான புரிதல். இன்றைக்கி பெரியாரை பற்றி பேசுறதால தான் நாங்கள் இங்கே இல்லை, பெரியார் பிறந்த மண்ணிலேயே போய் பேசணும். அவர் பிறந்த ஊர்லேயே, அவர் வசிக்கிற இடத்துலையே போய் இடைத்தேர்தலை சந்தித்தோம். அப்போது நாங்கள் அங்கே பேசும்போது அண்ணன் பேசினார், பெரியார் வந்து எங்களுக்கு இது இல்லை, பெரியார் இல்லை, ஒரு பெரியாரே ஒரு மண் அப்படின்னு. பெரியார் மண் அல்ல, பெரியாரே ஒரு மண் அப்படின்னு பேசினார். அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அதை அந்த தொகுதியில் இருக்கிற மக்களே வந்து அதை கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அங்கே அப்போ வந்து அந்த இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக போட்டியிடவில்லை. அப்போ அதிமுக யாருக்கு போடும்? திமுக போடாது. பாஜக திமுக போடாது. அப்போ நாம் தமிழருக்கு போட்டுட்டாங்க. அது நாம் தமிழர் வாங்கின வாக்குகள் அல்ல, இவங்களாம் சேர்ந்து ஒரு 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 கன்சாலிடேட்டான வாக்குகள் பெற்று விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, அதிமுக வாக்கோ மற்ற கட்சியோட வாக்கோ நாம் தமிழர் கட்சிக்கு வரல. மக்களுடைய பொதுவான வாக்குகள், இளைஞர்களுடைய வாக்குகள், பொதுவான வாக்குகள், சிந்தனையாளர்களோட வாக்குகள் இருக்குது இல்லையா, அவங்களுடைய வாக்குகள் தான் 16% வாக்குகள் வந்து நாங்கள் வாங்கணும். எந்த மண்ணில் நீங்கள் போய் பெரியார் பேசிட்டு நீங்கள் வாக்கு வாங்கிடுங்கன்னு சொன்னாங்களோ, அதே மண்ணில் போய் நாங்கள் முழுக்க முழுக்க பெரியார் தான் இப்போ நாங்கள் வந்து பிரச்சாரமே பண்ணோம். அங்கே 16% வாக்குகள் வந்து அந்த மக்கள் எங்களுக்கு வந்து போட்டாங்க. அப்போ எங்களுக்கு பின்னடைவில்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் முன்னோக்கி தான் நாங்கள் அது வந்து போகிறோன்றது வந்து அந்த ஒரு தொகுதியிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி வருகிற இளைஞர்கள்லாம் அந்த முன்னேற்றத்தை பின்பற்றி தான் நாங்கள் பேசுகிறத வச்சு தான் எல்லாரும் வந்து இன்றைக்கி இன்னும் பல அதுவும் இன்னும் இப்போ இருக்கிற மக்கள் தென் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் திரண்டு வராங்க. இன்றைக்கி நேற்று கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பொதுக்கூட்டம், அந்த அளவுக்கு மக்கள் வரும்னு யாரும் நினச்சி பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்கள் வரவேற்பு நேற்றைய பொதுக்கூட்டம். அப்போ இதில் எங்கே நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு இருக்குது? இப்போது நாம் தமிழர் கட்சி பேசும் போதெல்லாமே முன்வைக்கின்ற மற்றொரு வாதம் என்பது, இவர் வந்து ஆர்எஸ்எஸோட கைக்கூலி, இவர் வந்து ஆர்எஸ்எஸோட அஜெண்டா வந்து இங்கே செயல்படுத்துவதற்காக தான் நாம் தமிழர் கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இவருக்கு முன்னாடி பெரியாரை எதிர்த்து அல்லது இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து வந்தவர்கள் அவர்கள் தான், அதனால தான் இவரை கூர்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது கட்சி தொடங்கின நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது நேற்று வரைக்கும், நேற்று பேசின பேச்சுக்கள் வரைக்கும் அண்ணன் சீமான் சொன்னது, எங்களுக்கு திமுகவும் அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ 4 பேர் எங்கள் பரம எதிரிகள். திராவிடம் எங்களுக்கு வந்து ஒத்தே வராது, காங்கிரஸு எங்களுடைய இனத்தின் எதிரி, பிஜேபி மனித குலத்துக்கே எதிரி அப்படின்னு சொல்லி வேறு யாராவது ஒரு அரசியல்வாதி பேசியிருக்கிறான்? இந்த வார்த்தையை சீமான் மட்டும்தான் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி மோடியை வந்து எதிர்த்து பேசுனதில்லை சீமானை தவிர. இங்கே இருக்கிறவங்களாம் இந்திய அளவில் புரோக்கரு, மோடி வந்து உலக அளவு புரோக்கரு அப்படின்னு பேசுகிறவர் சீமான் தான். அப்போது இவர் பேசுகிற இந்த பேச்சை இங்கே யார் எந்த தலைவர்கள் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறானோ பிஜேபி, இந்த வார்த்தை யாராவது பேச சொல்லுங்கள். ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவர் மோடி ஒரு இன்டர்நேஷ்னல் புரோக்கர் அப்படின்னு யாருக்காவது தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் யாராவது பேச சொல்லுங்க. யாரும் பேச மாட்டோம். அதை பேசுகிற ஒரே ஆள் வந்து எதிர்த்து பேசுகிற ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். அதனால தான் இப்போ அவர் தெளிவாக சொல்கிறாரு, பி டீமு நாங்கள் கூட வச்சுக்கோங்க, ஆனால் ஏ டீம் யார்? ஏ டீமு திமுக தான் ஏ டீமு. பி டீம்னு ஒன்று இருந்தால் ஏ டீம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அந்த ஏ டீம் யார்? இப்போ எல்லாத்தையும் இப்போ பிஜேபியோட கொள்கையெல்லாம் செயல்படுத்துகிறோம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லையா, அவங்களுடைய கொள்கைகளை செயல்படுத்துறதுக்கு நிறைவேற்றுறதுக்கு
அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க? திமுக தானே இருக்கிறாங்க. அவங்கள தான் அவங்களுடைய கொள்கைகளை, அவங்களோட கோட்பாடுகளை இவங்க தான் நிறைவேற்றுறாங்க. அதிமுக இருக்கும்போது கூட ஆர்எஸ்எஸ் உடைய பேரணிக்கு வந்து அவங்க அனுமதி கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு திமுக ஸ்டாலினுடைய அரசு தான் இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பேரணி கூட அனுமதி கொடுத்தாங்க. அப்போ இதில் யார் துவக்கி வைத்ததற்காக தான் தளவாய் சுந்தரத்தை கட்சி பதவியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி இல்லையா? அவன் நாகர்கோயில் ஆர்எஸ்எஸ் பேரணி துவக்கி வைத்ததற்காக தானே அவரை நீக்கினாரு. ஆமாம், அதை தான் சொன்னேன். நான் அதிமுக காலத்தை விட அவங்க கொடுக்கல, அனுமதி கொடுக்கல, இவங்க வந்து கொடுத்தாங்க. அப்போது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து இப்போ போய் சந்திச்சுட்டு கூட இப்போ வராங்க. யார் போகிறாரு? ஐயா ஸ்டாலினும் போகிறாரு, உதயநிதி போகிறாரு, எல்லாருமே நேராக இங்கேருந்து இங்கே பேசுகிறாங்க. நாங்கள் வந்து பிஜேபின்னு எதிரி, நாங்கள் மோடிக்கு எதிரின்றாங்க. நேராக எங்கே போய் காலில் விழுறாங்கன்னா டெல்லிக்கு போகிறாங்க. அங்கே போய் ஐயா நாங்கள் போய் அமித்ஷா காலில் விழலாமா, ஐயா மோடி காலில் விழலாமான்னு விழுறாங்க. அப்போ இதுலேருந்து தெரியுது பின்னாடி இருந்து இவங்க மறைமுகமாக இங்கே மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு அவங்களுக்கு ஏடிஎம்மாக செயல்படுறவங்க இந்த திமுக. அதிமுக திமுக அதுக்கு பிறகு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சியாக களத்தில் இருந்து வந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு அதற்கு தரக்கூடிய முக்கியத்துவம் நாம் தமிழர் கட்சிக்கு தரதில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அது அப்போ உண்மைதானே? அது இப்போ இல்லை சார், இப்போ இல்லை, 15 ஆண்டு காலமாக நடக்குது. இப்போ புதுசாக நடக்கலையே. எந்த ஊடகமும் வந்து எல்லாத்தையும், ஏன்னா எல்லா ஊடகமும் ஒரு இந்த கணக்கெடுப்பு வாக்கு சதவீத கணக்கெடுப்பு, இவங்களுக்கு இவ்வளோ வாக்கு இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ வாக்கு, கருத்து கணிப்பு பண்ணதில் கூட எல்லாருடைய வாக்கு சொல்கிறான். ஆனால் நாங்கள் 8.22% வாக்கு எடுத்துருக்குறோம். எங்களை பற்றி எந்த ஊடகமே சொல்ல மாட்டானே. ஏன் சொல்ல மாட்டாங்க சார்? அதுதான் பின்னாடி இருக்கிற அரசியல், அதுக்கு பின்னாடி இருக்கிற கார்ப்பரேட் சதி எல்லாமே இதில் அடங்கியிருக்குது. ஏன்னா இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உயிரினங்களுக்காகவும் இயற்கைக்காகவும் பேசுகிறது சீமான் தான். சீமான் வந்தால் இங்கே யாரும் வந்து பொழப்பு நடத்த முடியாது. கார்ப்பரேட் கம்பெனியில் இங்கே வேலையே இருக்காது. ஏன்னா யாரெல்லாம் பொய் சொல்லி இங்கே வந்து மக்களை ஏமாத்துறான வந்து கார்ப்பரேட் கம்பெனியெல்லாம் அதெல்லாம் இங்கேருந்து அண்ணன் சீமான் வந்து ஒழிப்பார். இங்கே வந்து இயற்கை தான், இங்கே வந்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் தற்சார்பு பொருளாதாரம். நாங்களே வந்து எங்களுடைய தேவையான உற்பத்தி பொருள்களை நாங்களே வந்து உற்பத்தி பண்ணோம். எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் வந்து நல்ல பொருளை தரமான பொருளாக கொடுப்போம். இதுதான் எங்களுடைய கொள்கை. இதை வந்து யாராவது ஏற்றுப்பானா? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் என்ன கேள்வி நான் திரு ஏழுமலை. அதாவது அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, கை தட்டுறாங்க, விசிலடிக்கிறாங்க, அருமையாக பேசுகிறாரு, நல்ல தமிழ் பேசுகிறாரு. ஆனால் சாத்தியப்படுத்த முடியாத விஷயங்களையும் வந்து கைத்தட்டுறதுக்காக பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து சாத்தியப்படுத்த முடியுமா? இவர் அது இப்போ தமிழகத்துக்கு ஒரு இராணுவத்தை அமைப்புன்னு சொல்கிறாரு, தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு திருப்பி விவசாயத்தை நோக்கி தள்ளுறாரு, கார் வேணான்றாரு, அது வேணான்றாரு, இது வேணான்றாரு. அப்படின்னும் போது இவர் இன்னும் ஒரு 50-60 வருஷத்துக்கு பின்னால் நாட்டை கொண்டு போக பார்க்குறாரு. அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? சரி, அப்படி பார்த்தீங்கன்னா இலங்கையில் ராஜபக்சவே பெரிய ஜாம்பவான அந்த ராஜபக்சே நீ காணாமல் ஓடினார், துரத்தி அடிச்சாங்களே. அப்போ ஏன் ஓடினார் அவர்? பொருளாதார வீழ்ச்சி. அங்கே மக்களால் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அங்கே பொருளாதாரம் இல்லை, ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. அப்போ பார்த்தான், இப்போ ஆட்சியாளர் இந்த ஆட்சியாளர் தானே இது, அவனை அடுறானா, வீட்டை பூந்து அடித்தான், ராஜபக்சே வீட்டை பூந்து அடித்தானா அந்த நிலைமை இங்கே வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இதோ இப்போ சமீபத்தில் நேபாளில் நடக்குது. நேபாளில் பிரதம மந்திரி துணை பிரதமரை மேலேருந்து தூக்கி கீழே போடுறான் ஒரு ஆற்றுல. துணை பிரதமர் மேலேருந்து ஒரு ஆற்றுல தூக்கி போடுறான். அவர் உடம்புல துணி இல்லாமல் ஆற்றுல போய் விழுறாரு. இப்போ ஏன் அங்கே அதை பொருளாதார வீழ்ச்சி. எல்லாரும் வந்து எல்லா மந்திரிகளும் ஊழல் செஞ்சு அவங்க பணக்காரன் ஆகிட்டு நாட்டை ஏழ்மையில் எடுத்து விட்டுறாங்க. இதில் தான் இந்த மக்கள்லாம் கொதித்து எழுந்து அவங்கள வந்து அடிக்க பாயிறான். அந்த நிலைமை இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே வராத வரைக்கும் மக்களுக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டா நாளைக்கு இதே அரசியல்வாதிகளை இந்த மக்கள் போய் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நாளைக்கு குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அதுதான் இதெல்லாமே வந்து மிகைப்படுத்தி பேசுறாரு. ஏன் அப்படி ஒரு நிலைமை இங்கே இருக்க போகுது? எல்லாம் சோரோட தான் இருக்கும், நீரோட தான் இருக்கும். ஏன் ஒரு தேவையில்லாமல் அப்படி கற்பனாதான் பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தண்ணியை காசு கொடுத்து வாங்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? இல்லை, எங்கள் வீட்டில் போனாலும் தண்ணி இருக்கும், எங்கே போனாலும் தண்ணி கொட்டி கிடக்கும். தண்ணி அதாவது இன்று வாழ்க்கப்படுற ஒரு படம் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று வரும்,
குடிக்கும் நீரை விலைகள் பேசி விற்கும் கூட்டம் இங்கே அப்படின்னு சொல்லி. அப்போது குடிக்கிற தண்ணியை விலை பேசி விற்கிறது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லியிருப்பார். ஆனால் அப்போல்லாம் தண்ணி வியாபாரத்துக்கு வரல, இப்போ தண்ணி வியாபாரத்துக்கு வந்துருச்சு. அப்போது இந்த தண்ணி வியாபாரத்துக்கு வந்த தண்ணி பொதுமக்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இன்றைக்கி உங்களுக்கு கையில் வந்து காசு கொடுத்தா கிடைக்குது, நாளைக்கு காசு கொடுத்தாலும் கிடைக்காது. எல்லாம் கார்பரேட் கம்பெனி கையில் இருக்கும். அவன் ஒரு விலையை தீர்மானிப்பான். நீ வந்து இந்த ஒரு பாட்டில் 100 ரூபா தான், நான் விற்கிற விலையை நீ வாங்கி ஆகணும்னுவான். அப்போ நீங்கள் காசு கொடுத்து 100 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் தண்ணியை வாங்குவீங்களா? அப்போ இந்த பாதிப்பு ஏற்படுறது தான் இப்போ சீமான் சொல்கிறார். நாளைக்கு இந்த நிலைமை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து சீமான் சொல்கிறதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க. அவர் அண்ணன் சொல்கிறாரு, நாங்கள் வந்தால் மீனவர்களுக்கான நெய்தல் படையை கட்டி அமைப்போம் அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எப்படி மத்திய அரசு மிஞ்சி கட்டிட்டு வராரு? இதோ கட்டி அமைச்சிட்டாங்க. பக்கத்தில் கேரளாவில் அவங்களுடைய காவல்துறைக்கு எல்லா அனுமதியும் கொடுத்து கடலுக்கு போகிறதுக்கு அவங்களே ஒரு படையை, அதே நெய்தல் படையை இன்றைக்கி கேரளாவில் கட்டி அமைச்சிட்டாங்க. சாத்தியப்படுத்திட்டாங்களா இல்லையா? அவங்க பண்ணும்போது நாங்கள் பேசுகிறோம், இங்கே நாங்கள் பேசுகிறத அங்கே செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இங்கே நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வந்தால் விவசாயத்தை அரசு பணியாக்குவோம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாரும் சிரிக்கிறான். விவசாயத்தை போய் அரசு பணியாக ஆக்க முடியுமா அப்படின்னு. இன்னைக்கு ஆந்திராவில் அங்கே முதலமைச்சர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 ஏக்கரில் விவசாயத்தை ஏற்படுத்தி அங்கே மக்களுக்கு அரசாங்கம் சார்பாக வேலையை கொடுக்குறாரு. இப்போ அங்கே அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க, அரசு பணி. நாம் சொல்லணும், அண்ணன் சீமான் பேசுகிறாரு, அங்கே செயல்படுத்துகிறாங்க. இப்போ இதில் சாத்தியப்படுத்த முடியாதுன்னு எப்படி சொல்கிறீங்க? ஒரு அரசாங்கம் நினைச்சா எதையும் சாத்தியப்படுத்த முடியும், ஆனால் இங்கே இருக்கிற அரசாங்கம் சாத்தியப்படுத்தாது. இது எல்லாம் அரசாங்கங்கள்ல, இவங்கெல்லாம் புரோக்கர்ஸ். எல்லாம் வந்து எதில் வந்து கட்டிங் வாங்கலாம், எதில் கமிஷன் கிடைக்கும், கமிஷன் ஏஜென்ட்டுங்க தான். இங்கே கமிஷன் ஏஜென்ட்டுங்க தான் நடக்குதே தவிர அரசாங்கம் நடக்க, மக்களுக்கான அரசு நடக்கலை. இப்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அதன் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் முன்வைக்கின்ற அந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே வந்து மிக சரிதான் அப்படின்னு எல்லா கட்சிகளும் வெளியில் சொல்லவில்லை என்றாலும் உள்ளுக்குள் வந்து ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் வெளியில் வந்து ஒட்டுமொத்தமாக சீமான் மீது அவதூறு பரப்புவதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அவர்லாம் தலைவராக மேடையில் பேசும்போது இறங்கி அடிக்க வராரு, சகட்டு மணி எல்லாத்தையும் பேசுகிறாரு, ஒருமையில் பேசுகிறாரு. அவர் தலைவருக்கான என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பண்பட்ட இது இருக்குது. ஆனால் அவர்களை மேலும் மேலும் மேலும், அதாவது நீங்கள் ஒரு புழுவை போய் நீங்கள் அடிங்க, அந்த புழு எழுந்து துடிச்சு எழுந்து நின்று திருப்பி நிற்கும். ஒரு அறையில் ஒரு எலி, ஒரு அறையில் நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க, அந்த எலியை நீங்கள் தடி கொண்டு அடிங்க, அந்த எலி தப்பிச்சு ஓடாது, நேரம் உங்கள் மேலே தான் திரும்பி பாயும். அப்போ அதை மாதிரி எல்லாம் சுற்றி அடிக்கும்போது கோபம் எங்கே வரும்னா, நாம் எதிர்த்து பாய வேண்டிய கோபத்தை நமக்கு உருவாக்குறாங்க. அந்த கோபம் தான் அண்ணன் சீமானுக்கு வர எதேச்சியான கோபம். கோபம் வரனா மனுஷனே கிடையாதுங்க. இவ்வளோ கோபப்பட்டு பேசும்போதே உங்களுக்கு விழிப்புணர்வு வரலன்னா அப்புறம் எப்போ தான் உங்களுக்கு வரப்போகுது? இவ்வளோ கத்தி இது வரைக்கும் தமிழக அரசியல் காலத்தில் இப்படிலாம் பார்க்கல, இப்படிலாம் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இப்படிலாம் நடந்து பார்க்கல, இவர் மட்டும் அப்போ இப்படிலாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது ஒவ்வொருத்தரோட இயற்கை நேச்சர்னு சொல்லுவோம்ல, அது அவருடைய நேச்சர். இதில் வந்து அதில் போய் குறை சொல்கிறதுக்கு இது இல்லை. ஒருத்தன் வந்து ஒரு 10 பேர் வந்து தொடர்ச்சியாக கத்துறான், ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு தொடர்ச்சியாக நின்று அவ்வளோ பேர் இருக்கான், அதாவது பல ஆயிரம் பேர் கூடியிருக்கிறான், எல்லாரும் அமைதியாக பொதுக்கூட்டத்தை கேட்குறான். ஒரே ஒரு 10 பேர் மட்டும் சிதைக்கணும், தொடர்ச்சியாக சிதைக்கணும் கத்திக்கிட்டே இருக்கான். சொல்லி பார்க்குறாங்க. காவல்துறை அமைதியாக அதை வேடிக்கை பார்க்குறாங்க. எங்கே இருக்கிற நாங்கள் கட்சிக்காரங்க அமைதியாக சொல்கிறாங்க, அதையும் கேட்க மாட்டேறான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவர்கள் வந்து உங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லாத நபர்கள் யாரோ அனுப்பிவிடப்பட்டிருக்காங்க. எங்கள் கட்சியாளர்கள் என்றைக்குமே போய் அடுத்த கூட்டத்தில் போயும் எங்கள் கட்சியாளங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. எங்கள் கூட்டத்துலேயும் அந்த மாதிரி ஆட்கள் வந்து எங்கள் கூட்டத்துக்கு வரவும் மாட்டாங்க. எங்கள் கூட்டத்துக்கு வரவங்க அண்ணன் சீமானுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு தெளிவாகவும் நல்ல பண்பட்ட நபர்களாகவும் தான் வராங்க. எல்லாருமே வந்து நாங்கள் சீமான் பேசுகிறத நாங்கள் யூடியூப்லேயும் தொலைக்காட்சியும் தான் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் நேரில் பார்க்கணும், அவருடைய கருத்துக்களை நேரில் கேட்கணும் அப்படின்னு தான் அவளோட வராங்க.
அந்த கூட்டம் தான் அங்கே கூட்டம். அண்ணன் பேசும்போது எந்த கூட்டமும் சத்தமே வராது. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் அந்த கூட்டம் நிசப்தமாக இருக்கும். எப்போ சத்தம் வரும்னா அவர் பேசுகிற பேச்சில் அந்த கொள்கை கோட்பாடுகள் பேசும்போது மக்களுக்கான செய்திகளை சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து சத்தம் வரும், கைத்தட்டல் வரும், ஆவேசம் வரும், எல்லாம் பண்ணுவாங்க. மற்றபடி எதிர்த்து குரலை கொடுக்குறவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. அப்போ அன்றைக்கி அந்த 10 பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து இடையில வந்து கொடுத்துனாராம். கோபம் காவல்துறை கேட்கல அப்படின்றதுனால அவரே இறங்கி வந்து இப்போ இது மாதிரி சம்பவங்கள் வந்து எல்லா கட்சிகளும் கூட நடக்கும். தண்ணி கிண்ணி போட்டு இப்போ குரல் கொடுப்பானுங்க, கூச்சல் விடுவானுங்க. அப்போ இந்த கூட இருக்க தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகள் தான் போய் தடுப்பாங்களே ஒழிய மேடையிலிருந்து எந்த தலைவனும் கீழிறங்கி வருவதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? ஏன் அந்த ஒரு பொறுமையை இழக்கிறார் அப்படின்றாங்க. இல்லை அங்கே ரொம்ப நேரமாக இந்த தடுத்து பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற நம்ம கட்சி தோழர்கள்லாம் தடுக்கிறாங்க. ஆனால் அவங்களை தடுத்து அவங்க கேட்கல. அவங்க தடுத்தும் கேட்கலாலும் பரவாயில்ல, காவல்துறையாவது அவங்கள அப்புறப்படுத்தணும்ல. எதுவும் பண்ணல. காவல்துறை வேடிக்கை பார்க்குறாங்க. காவல்துறை வேடிக்கை பார்க்குறாங்க. இதே வந்து ஒரு திமுக கூட்டத்தில் அந்த காவல்துறை வேடிக்கை பார்க்குமா? இதே ஒரு அதிமுக கூட்டத்தில் அது மாதிரி நடந்தால் அந்த காவல்துறை வேடிக்கை பார்க்குமா? ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும் நீங்கள் என்ன நின்று ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? அப்போ அந்த கோபம் தான் அங்கிருந்து அவர் இறங்கி வர சூழ்நிலையை உருவாக்குது. இதுதான் அங்கே நடந்ததே தவிர அங்கே வேற ஒன்றும் பெருசாக பெரிய அசம்பாவிதமோ பெரிய இதுவோ எதுவும் நடக்கலை. அது இயற்கையாக எல்லாருக்கும் வர கோபம் தான். திரு ஏழுமலை, நாம் தமிழர் கட்சி மீது தொடர்ந்து வைக்கின்ற மற்றொரு ஒரு விமர்சனம் என்பது, இவர் வந்து குடிகள் என்று சாதியை வந்து உயர்த்தி பிடிக்கிறார். சாதிகள் வந்து தமிழ் சமூகமாக இணைந்து விட்ட பிறகு அல்லது சாதிகளை விட்டொடிந்து நாம் தமிழரார் இணைவோம் அப்படின்னு சொன்னால் கூட, அல்லது அதை சொல்லிட்டு ஆனால் மீண்டும் வந்து ஒரு சாதியையோ கூர்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவரோட வருகை இவருடைய பேச்சுக்கு பிறகுதான் சாதிய சங்கங்கள் சாதிய அமைப்புகள்லாம் வந்து ரொம்ப வலுப்பெறுது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம்? அது எந்த பார்வையில் சொல்கிறாங்கன்னே தெரியல. எந்த இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி சாதியை பற்றி பேசுனதும் இல்லை, சாதியை பற்றி குறிப்பிடுறதும் இல்லை. மொழி இனம் இது ரெண்டு தான் குறிப்பிடுவாரே தவிர சாதியை பற்றி குறிப்பிட்டதா எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து சாதியை குறிப்பிட்டு இங்கே சொன்னார், இவங்க இன்ன சாதி இவங்க இன்ன சாதின்னு சொன்னார். இல்லை, அந்த குடிகள் இந்த குடிகள் என்று அதை வந்து பேசுகிறாரே அப்படின்றாங்க. அது அங்கே அது ஏன் பேசுகிறாருன்னா, ஒரு இடத்துக்கு போகிறாரு. இன்றைக்கி அங்கே வந்து மருது பாண்டியரோடைய நினைவு நாள் பொதுக்கூட்டம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மருது பாண்டியரோட அவருடைய இருந்த சமூகத்தை பற்றி, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி, அந்த அவருடைய வரலாறை பற்றி அங்கே பேசி ஆகணும். அப்போ அதில் அங்கே வரும், அதை பற்றி பேசணும். அதை மாதிரி கோனேரி கோட்டைக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த அரசு ஆட்சி செய்த அரசரை பற்றி, அவருடைய சமூகத்தை பற்றி அதை பற்றி பேசி ஆகணும். அதை பேசுகிறாரு. ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் அங்கங்கே இருக்கிற அவங்களுடைய வரலாறு தான் பேசுகிறாரு தவிர சாதியை குறிப்பிட்டு பேசலை. இவங்க வரலாறு, இது வரலாறு, இவங்க இந்த இது இருக்குது அப்படின்றதுக்காக வந்து அது குறிப்பிட்டு வந்து சொல்கிறாரு. இதை ஏன் நீங்கள் வந்து மற்றவங்களாம் வந்து இதை எதிராக பேசுகிறாங்க, இழிவாக பேசுகிறாங்கன்னு தான் எங்களுக்கு 50-60 ஆண்டு காலமாக பெரும் உழைப்பின் மூலமாக திராவிட கட்சிகள் சாதியை ஒழித்திருக்கின்றன தமிழ்நாட்டில். இவர் வந்து தான் மீண்டும் சாதியை வந்து இப்படி உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? இது எங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக தான் வருது. அப்படி சாதியை ஒழிச்சிருந்தாங்கன்னு சொன்னால், ஏதோ இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. அதனால தான் இந்த அரசாங்கம் சமூக நீதி மாடல் அரசு அப்படின்னு சொல்லுது. சமூக நீதிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு அரசியல் வந்து ஒவ்வொரு சாதி கட்சிகளும் உருவாக்குது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா காமராஜர் காங்கிரஸ் அரசாங்கமும் அண்ணா இருக்கிற வரையுமோ எந்த சாதிய கட்சி இங்கே உருவாகலை. எந்த சாதி கட்சிக்கும் இங்கே இடம் இல்லை, உருவாகலை. ஆனால் என்னைக்கு திமுக கருணாநிதி இன்னும் ஒரு நபர் வந்து இங்கே ஆட்சிக்கு வந்தாரோ அப்போ தான் வந்து இங்கே சாதியாக ஒவ்வொருத்தரையும் பிரிக்கிறாங்க. எந்த அடிப்படையில் இதை சொல்கிறீங்க? எல்லாரையுமே வந்து வாக்கு, அதாவது ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சிங்கன்னா, அவர் எந்த சமூகம் சார்ந்தவர், அங்கே எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க, அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தான் அங்கே சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சமூக அந்த சாதி பார்த்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது கருணாநிதி காலத்தான் உருவானதா? அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் இல்லை.
அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. நீங்கள் காமராஜரே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே நிற்காம இங்கே வந்து ஆம்பூர் பக்கத்தில் இதில் நின்னார். அதை மாதிரி குமரி அனந்தன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து இங்கே திருவூர்லாம் நின்னார். அது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த சாதி இல்லாமல் இருந்தது. என்னைக்கு கருணாநிதின்ற ஒரு மனிதர் வந்தாரோ அவர் வந்து இந்த மக்களை வந்து நாம் வந்து சாதி ரீதியாக பிரித்து வைக்கணும். சாதி ரீதியாக பிரித்து வச்சுட்டு நாம் வந்து இது உங்களுக்கெல்லாம் பெரிய தலைவராக வந்து உட்காந்து நம்ம ஆட்சி செய்யணும். இதுதான் வந்து திராவிடத்துடைய கோட்பாடே இதுதான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ திருமாவளவன் ஒரு சாதியாக பிரிஞ்சார், அவரை வச்சுக்கிட்டாங்க. அவருக்கு 2 சீட்டு. அவர் சாதியாக பொச்சாச்சா, அங்கேருந்து வருவார், கொங்கு வேளாலேருந்து வருவார் அண்ணன், அவரு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு, இந்த உன் சாதிக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு. இங்கேருந்து பாமக வருவாங்க, நீங்கள் ஒரு சாதி கட்சி, இந்தாங்க உங்களுக்கு வந்து ஒரு 14 15, ஏன்னா நீங்கள் வந்து தொகையில் வந்து எல்லா அதிகமாக சமூகங்களையும் பிரதிநிதிப்படுத்த வேண்டும் அல்லவா? அதெல்லாம் சமூக நீதி. சாதி ரீதியாக பிரிக்கிறது சமூக நீதி இது இல்லையே. சமூக நீதினா அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அவங்க பண்ணாங்க பாருங்க. தலித் எழுமலை இருந்தார் இல்லையா, அவரு தலித் சமூகத்தை சார்ந்து அவரை கொண்டு வந்து திருச்சி பொது தொகுதியில் நிறுத்தினாங்க பாருங்க இல்லையா, அதுதான் சமூக நீதி. இப்போ எங்கள் அண்ணன் பண்ணுறாரு பாருங்க, சீமான் செய்கிறாரு. ஆதி தமிழ் குடிகளை எல்லாம் பொது தொகுதியில் கிட்டத்தட்ட 30 தொகுதிகளில் பொது தொகுதிகளில் அண்ணன் சீமான் கொடுத்து நிறுத்தினார். இது எந்த அரசியல் கட்சியிலும் இது வரையும் யாரும் நிறுத்தினதா வரலாறு இது வரைக்கும் இல்லை. அப்போ சமூக நீதினா அதுதான் சமூக நீதி. எங்கெங்கே எல்லாருக்கும் வந்து எல்லா இடத்துலையும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இவங்களுக்கு இதுதான் இடம், இவங்களுக்கு தான் இந்த இடம் தான் வந்து குறிப்பிட்டு சாதி ரீதியாக பிரிக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்குது. அதனால தான் வந்து இன்றைக்கி ஆதி தமிழ் குடியும் பொது தொகுதியில் நிறுத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதிகமான சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்குற கட்சியும் வந்து நாம் தமிழர் கட்சி தான். சமூக நீதினா அங்கே தான் இருக்கணும். நீங்கள் பிரித்து உன் சாதிக்கு இந்த 4 சீட்டு, அப்போ உன் சாதினா அப்போ அடுத்த சாதி இன்னொரு கட்சி தொடங்கி வருவான்ல. அதுக்கப்புறம் தான் முதலியார் ஒரு கட்சி தொடங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விஸ்வகர்மாலாம் சேர்ந்து ஒரு கட்சி தொடர்றாங்க. அப்போ இதெல்லாம் யார் பிரித்து பண்ணுறான்? திராவிடத்தின் சூழ்ச்சியே இதுதான். திராவிடத்தின் சூழ்ச்சியே இங்கே இருப்பவர்களை எல்லா சாதியும் தனித்தனியாக பிரிக்கணும். எல்லா சாதியும் 2 சீட்டு வந்து நம்மக்கிட்ட கையேந்தி நிற்கணும். திராவிடம் என்பது அனைத்தும் அனைவருக்குமானது, நாங்கள் ஒன்றிணைக்கிறது தான், அந்த கொள்கை கோட்பாடு தான் திராவிட சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதை எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுல வந்து தவறே இல்லைங்க. எல்லாரையும் ஒருங்கிணைங்க, எல்லாரையும் ஒன்றா சேருங்க. ஆனால் சாதி ரீதியாக பிரித்து கூப்பிட்டு அவங்கள வந்து இழிவுபடுத்தாதீங்க. இந்த சாதி உனக்கு 4 இதை தான் நாங்கள் சொல்லணும். நீ இந்த சாதி வா உனக்கு 4 சீட்டு, நீ என்ன சாதி இங்கே வா. இதே சாதியில் இன்றைக்கி ஒரே சாதியை 2ஆக பிரிச்சுட்டாங்க பார்த்தீங்களா. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து ஆதி தமிழர் பறைய சமூகத்தை சார்ந்தவர். இன்றைக்கி திருமாவளவன் அவரை வந்து அது தலித் சமூகத்தை சார்ந்தவர். இன்றைக்கி ஒரே சமூகத்தை 2ஆக பிறந்துட்டாங்க இல்லையா. இது எந்த சூழ்ச்சின்னு நினைக்கிறீங்க? இதுதான் திராவிடத்தின் சூழ்ச்சி. ஒரே சமூகத்தை 2ஆக பிரித்து ஒரு சாதாரண சம்பவம் கண்ணுக்கு எதிர்க்க ஐஜி அலுவலகம் எதிர்க்க விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த ஒரு 4-5 பேர் வந்து அடிக்கிறாங்க. அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் அவர் வந்து 5 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது எந்த ஒரு மனுஷனுக்கும் ஓரளவுக்கு பொறுமை இருக்க முடியும்? செருப்பால் தாக்குறான், போகிறான், ஒரு கட்டை எடுத்துன்னு வந்து தாக்க ஓடி வர்றான். அப்போ நான் தற்காத்துக்குன்னா நான் என்ன பண்ணணும்? நான் என் கையில் என்ன இருக்குதோ, என்கிட்ட ஒரு பாட்டில் கூட இருக்கட்டுங்க, நான் பாட்டில் கூட அடிச்சு என்னை காப்பாற்றிக்கணும்னு நினைப்பேங்க. என் கையில் கத்தி இருந்தால் கூட நான் கத்தி காமிச்சு நான் ஓட செய்ய முடியும். அதுக்காக நான் போய் உங்கள்கிட்ட கும்பிட்டு நின்று என்னை வந்து அடிப்பான்னு கை கூப்பி நிற்க முடியுமா? நீ எந்த சமூகத்தில் சார்ந்த பிறந்தையோ அதே சமூகத்தில் நானும் பிறந்தேன். அப்போ எனக்கு அந்த தைரியம் எனக்கு தானே இருக்கும். அப்போது நீங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து அடிச்சிங்க, நான் புகார் கொடுத்தேன். அந்த நபர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் இன்னைக்கு இல்லை. இது வந்து தமிழ்நாடு மக்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒளிவு மறைவு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு கண் கூட பார்க்குறா என்ன நடந்தது, அங்கே என்ன நடந்தது எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு ஊடகங்கள் எல்லா ஊடகமும் காட்டிட்டாங்க நேரடியாக நடந்ததை. ஆனால் அடிப்பட்ட நபரையே புகார் கொடுத்து வழக்கு போட்டு இன்னைக்கு சிறைப்படுத்தி
இன்னைக்கு அவரை குண்டர் குண்டர் சட்டம் சட்டத்திலேயே வந்து நேற்று சரிப்படுத்திட்டாங்க. குண்டர் சட்டத்திலே போட வேண்டிய அளவுக்கு அவ்வளோ பெரிய குற்றம் அங்கே நிகழ்ந்ததா என்ன? எதுவுமே இல்லையே. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? இங்கே தான் இதுதான் திராவிடத்தின் சூழ்ச்சி. ஒரே சமூகத்தை ரெண்டா பொழுதுதான் பார். நாம் மற்ற சமூகத்தை தான் சொன்னோம், எல்லாம் இந்த சாதியை பிரித்து வச்சாங்க. இன்னைக்கு ஒரே சாதியை ரெண்டா பிரித்து வச்சு அப்பாவோட தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயிடுவாங்க பாரு. கருணாநிதி 8 அடி பாஞ்சாரு, நீ ஸ்டாலின் 16 அடி பாஞ்சு அதே பிரித்து இந்தா உனக்கு குண்டாஸ் போ அப்படின்னு ஒரே சமூகத்தை ரெண்டா பிரித்து கையாளுற கட்சி திராவிட கட்சி திமுக தான். ஆடு மாடுகள் மாநாடு, மரங்களின் மாநாடுலாம் நடத்துறீங்க. அடுத்து என்ன மாநாடு நடத்தவிருக்கிறீங்க? மலைகளின் மாநாடு. ஆமாம், மலைகளின் மாநாடு நடத்த போகிறோம். அடுத்தது தண்ணீர் மாநாடு நடத்த போகிறோம். மக்களுக்கு என்னென்ன தேவையான கொள்கை இருக்குதோ அது எல்லாத்துக்காகவும் நாங்கள் மாநாடு அப்படின்னா மக்கள்லாம் இருக்கணும், மக்களோட பேசணும், மக்களுக்கான மாநாடு தான் இது வரைக்கும் தமிழக அரசியல் களம் கண்டது. இவர் என்ன ஒரு மரங்களோட பேசுகிறாரு, ஆறோட பேசுகிறாரு, நீரோட பேசுகிறாரு, மலையோட பேசுகிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்களே. அதாவது நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு புரியாது, அதை அனுபவிக்கும் போது தான் புரியும். இன்றைக்கி ஒரு மனிதன் சுவாசிக்கணும்னா ஒரு மனிதனுக்கு 433 மரம் இருக்கணும்ன்றான். ஒரு மனிதன் தன்னோட சுத்தமான காற்று ஆக்சிஜன் சுவாசிக்கணும்னா 433 மரம் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது. இது மற்ற நாடுகளில் 433 இல்லை, ஒரு மனிதனுக்கு 1500 மரங்கள் இருக்குது ஒரு நாட்டில். இன்னொரு நாட்டில் வந்து 2000 மரங்கள் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் நமக்கு 433 மரம் இருக்க வேண்டிய இந்த மண்ணில் நாம் சுவாசிக்கிறது வெறும் 27 மரம் தான் ஒரு மனிதனுக்கு. சுவாசித்து கொண்டு தானே இருக்கிறோம், என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதுதான், அதே இந்த சுவாசத்தை தேடி நீ ஏன் வந்து இயற்கையை நோக்கி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாம் நீங்கள் சுவாசிக்கிறோம். இந்த சுவாசத்தில் எது எது உள்ளே போகுதுன்னு என்னென்ன நோய் வருதுன்னு யாருக்காவது தெரியுமா? நீ ஏன் காச நோய் வந்து மருத்துவமனைக்கு போகிற, சளி பிடிச்சி ஏன் போகிற, தலைவலி வந்து ஏன் மருத்துவமனைக்கு போகிற? நீ சுவாசிக்கிற காற்று சுத்தமான காற்று இல்லை, உனக்கு தேவையான ஆக்சிஜன் உனக்கு கிடைக்கல, அதனால தான் உனக்கு எல்லா நோயும் வந்து நீ மருத்துவமனைக்கு போகிற. இந்த புரிதல் வந்து மக்களுக்கு வந்து அறிவுபூர்வமாக கல்வி திட்டத்தில் கொண்டு வந்து மக்களுக்கு வந்து அதை சொல்லணும். மக்கள் வந்து ஆக்சிஜன் தேவைன்னா இவ்வளோ வந்து நம்ம மக்களுக்கு தேவை, இவ்வளோ மரங்கள் இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து சுத்தமான ஆக்சிஜன். ஆனால் இங்கே கல்வி திட்டத்தில் அந்த கல்வி திட்டம் வந்து இங்கே மக்களுக்கு புரியல. இதே நீங்கள் அடுத்த நாட்டுக்கு போங்க, அந்த மக்கள் அதை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க. ஆக்சிஜன்னா என்ன, நமக்கு எவ்வளோ மரம் இருக்குன்னா, நாம் சுவாசிக்கிற காற்றில் எத்தனை சதவீதம் சுத்தமான காற்று வருது. இங்கே போய் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் அருமையான கிராமம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்மிடிப்பூண்டி ஒரு இயற்கை வளம் கொழித்த பூமி. இன்றைக்கி நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா மனிதன் வசிக்க முடியாத இடமா வந்து அது மாறி போச்சு. காட்டில் அவ்வளவு மாசுபட்டு போச்சுன்னு நம்ம மாசு கட்டுப்பாடு வாரியம் சொல்லுது. அப்போது அந்த காற்று சுவாச்சு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நல்ல உயிர் வாழ்வீங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அண்ணன் சீமான் சொல்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் தொழிற்சாலை வேண்டான்றாரு, பறந்துரு விமான நிலையமா எப்படி அமைச்சரிங்க பார்த்துருன்றாருன்னா, இப்போ தொழில்நுட்பத்தை எதிர்க்கிறார். இப்போ தமிழகம் வந்து வல்லரசா ஆவதை வந்து தடுக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் வல்லரசு ஆகிறதே தடுக்கலை, தொழில்துறை வளர்றதே நாங்கள் தடுக்கலை, எதையுமே நாங்கள் வந்து தடுக்கலை. தொழில்துறை வளரணும் தான் நாங்கள் சொல்கிறோம். அது இயற்கை சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், ரசாயனம் சார்ந்த தொழிலாக இருக்குவானா. இங்கே எங்கள் அண்ணன் எண்ணூரில் போய் போராடினார். அங்கே போய் ஏற்கனவே அங்கே மாசுபட்டு போய் எண்ணூர் வந்து மிகப்பெரிய மாசு. அங்கே துறைமுகம், ஆமாம், அதானி துறைமுகம், அதானி துறைமுகம் அங்கே போய் போராடினார். எண்ணூர் இங்கே அனல் மின் நிலையம் ஒன்று புதுசாக திறந்த போன ஆண்டு அனல் மின் நிலையம். ஏற்கனவே அங்கே இருக்கிற அனல் மின் நிலையம் எல்லாமே வந்து காற்று வந்து மாசுபட்டதால் மக்கள் வந்து சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறலாம் அங்கே வருதுன்னு சொல்கிறாங்க. அதை இன்னொரு அனல் மின் நிலையம் அங்கே திறக்கிறாங்க. அதை போய் தடுக்கிறதுக்கு அங்கே போய் போராடினார். அப்போ ஏற்கனவே இருக்கிற சுவாசி அங்கே முடியாத வரான், இன்னொரு அனல் மின் நிலையத்தை வந்து அந்த மக்கள் எப்படி வாழ முடியும்? அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ஆமாம், அப்புறம் போய் பேசினோமா, ஐயோ ஆமாம் அவர் சொல்கிறது சரியானது தான், இங்கே அவ்வளோ பிரச்சனைகள் எங்களுக்கு வருது. ஒரு அரசாங்கம் ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த அனல் மின் நிலையங்கள்லாம் கூட எந்தவித கள ஆய்வு
அங்கே மக்கள் வந்து இந்த அவதிக்குள்ளாவார்களா என்பதெல்லாம் அறியாமலா ஒரு அரசாங்கம் வந்து ஆரம்பிச்சிரும். ஆமாம், அரசாங்கத்துக்கு அன்னைக்கு மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணணும், அவ்வளோதான். அவங்களுடைய எய்ம் வந்து மக்கள் வந்து நல்லா வாழணும், அவங்க சுத்தமாக வாழணும், சுகாதாரமாக வாழணுன்ற எண்ணம்லாம் இந்த அரசு, திராவிட அரசுல இப்போ இல்லை, எந்த காலத்துலேயும் இருந்ததே இல்லை. அன்னைக்கு மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணணும், மின்சாரத்தை பூர்த்தி பண்ணணும். மின்சாரம் இல்லைன்னா கத்துவாங்க, ஆனால் மின்சாரத்தை, ஆனால் அந்த மின்சாரத்தை எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்றத இவங்க ஏதாவது திட்டம் போட்டிருக்கிறாங்களா? இன்னைக்கு கடற்கரை, இன்னைக்கு பெரிய கடற்கரை நம்ம பக்கம் இருக்குது. நீ கடற்கரை எடுங்களேன். இன்னைக்கு எத்தனை நாடுகளில் வந்து கடல் ஓரமாக வந்து பல நாடுகள் வந்து கடற்கரை ஓரமாக வந்து ஆலைகள் மின் விசிறி தொடங்கி அங்கே மின்சாரம் எடுக்கிறாங்க. அது எடுங்களேன். மின் தகடுகள் அமைச்சு வந்து இன்னைக்கு குஜராத்தில் மோடி முழுக்க முழுக்க மின் தகடுகள் அமைச்சு அதில் மின்சாரம் தயாரிக்கிறாங்கல்ல, சோலாரில். நீங்கள் அதை செய்யுங்களேன். அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் போயிட்டு நீங்கள் இந்த காற்று மாசு ஏற்படுத்தலை, இதை செய்கிறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் அதெல்லாம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இதையெல்லாம் இயற்கை முறையில் எடுங்க. இங்கே 1000 வழிகள் இருக்குது. காற்றுல மின்சாரம் எடுக்கலாம், இந்த மின்சார தகடு மூலயமா சோலாரில் வந்து மின்சாரம் எடுக்கலாம், காற்றாலை மின்சாரம் எடுக்கலாம், இதையெல்லாம் பயன்படுத்துங்க. நீரில் மின்சாரம் எடுக்கலாம். இதையெல்லாம் பயன்படுத்தாத நீங்கள் அரசு மக்களை கொல்றது விஷயத்திலே நீங்கள் போய் தயார் பண்ணுறீங்களா? என்ன நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இங்கு வேலை வாய்ப்பிற்காகவும் உலக நாடுகளுக்கெல்லாம் ஓடோடி சென்று வெளிநாடு முதலீட்டாளர்களை தமிழகம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர். ஆனால் இவங்க வந்து கார் சாலை தொழிற்சாலை வேண்டாம், வெளிநாடு முதலீடு எதற்கு அப்படின்னு முதலமைச்சரோட வெளிநாடு பயணத்திற்கும் அந்த முதலீட்டிற்குமே உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், கார் தொழிற்சாலையும் கொண்டு வர்றீங்க, அந்த காரை பயன்படுத்துகிற வெளிநாட்டுக்காரன் பயன்படுத்துகிறான், ஏன் அந்த காரை அவன் தயாரிக்க மாட்டான்? ஏன் தயாரிக்க மாட்டாங்க? அதுதான், நீர் வந்து ஒரு கார் தயாரிக்கணும்னா பல லட்சம் லிட்டர் நீர் வந்து தேவைப்படுது. அந்த நீரை அவன் வந்து வீண்படுத்து தயாராக இல்லை. நீரை வந்து சேமித்து வைக்கணும். நாம் வந்து நீரை வீண்படுத்த விடணும். ஆனால் இங்கே தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, மக்கள் தண்ணி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவார்கள் அப்படின்னு அறிவிப்புலாம் வெளியிடுறாங்களே. வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு 1000 வழி வைக்கிறது. நான் அதான் எங்கள் அண்ணன் சொல்கிறதா, நிறைய திட்டங்கள் வச்சுருக்கிறோம். இயற்கை முறையில் வந்து 1000 வழிகள் இருக்குது. அங்கே வந்து வேலை வாய்ப்பை தயார் பண்ணுங்கள், அங்கே வேலையை கொடுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு கார் தொழிற்சாலையை வந்து இங்கே வச்சு தான் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா? சரி, வேலை வாய்ப்பை கொடுத்துட்டீங்க, தண்ணி மொத்தம் உறிஞ்சி எடுத்துட்டான். இப்போ இங்கேயே தண்ணி இல்லை, அந்த கார் தொழிற்சாலைக்கு தண்ணி எடுக்கிறான். அப்போ இங்கே குடிக்க தண்ணியெல்லாம் அந்த மக்கள் குடிக்க எங்கே போவான்? அந்த வெளிநாட்டிலேருந்து போய் நீங்கள் 1 லிட்டர் தண்ணி கொண்டு வர முடியுமா? இல்லை 1/2 லிட்டர் தண்ணி அவன் கொடுப்பானா? பக்கத்து மாநிலம் இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிறனே தண்ணியை கொடுக்க மாட்டானே, இங்கே ஆந்திராவில் இருக்கணும் ஒரு மாநிலத்தில் இருக்கணும் கொடுக்க மாட்டானே. அப்போ எங்கே போய் நீங்கள் தண்ணியை தேடுவீங்க? கார் தொழிற்சாலை இல்லைன்னா வேலை இல்லைனா கூட இருந்துருவாங்க, தண்ணி குடிக்காமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா? இந்த சூழ்நிலையிலேருந்து மக்களை மாற்றாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். கார் தொழிற்சாலையால் இங்கே வந்து பெரிய வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்திட முடியாது. அதே வேறு தொழிற்சாலை ஏற்படுத்துங்க. இங்கே விவசாய ரீதியாக வந்து 1000 தொழிற்சாலைகள் தயார் பண்ணலாம். அதன் மூலயமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. கார் தொழிற்சாலை தான் கொண்டு வந்து பண்ண முடியுமா என்ன? இதை தான் நாங்கள் வந்து வேணான்னு சொல்கிறோம். அதனால் நிறைய இங்கே நீர் வந்து காணாமல் போயிட்டு குடிக்க தண்ணி இருக்காது. அதாவது கார் இல்லைன்னா எந்த நாட்டிலையும் போராட்டம் வந்ததே கிடையாதுங்க. நல்லா யோசித்து பாருங்கள். எந்த நாட்டிலையாவது ஏம்பா எனக்கு ஓட்டுறதுக்கு கார் இல்லைப்பா, எங்களுக்கு கார் இல்லைன்னா நாங்கள் இந்த நாட்டில் வந்து பிரதமரை போய் எதிர்ப்போம்பா அப்படின்னு எங்கேயாவது போராட்டம் பண்ணியிருக்கிறானா? இல்லை. ஆனால் தண்ணி இல்லைன்னா, தண்ணி இல்லாத பல நாடுகளில் போராட்டம் நடத்தினான். குடிக்க தண்ணி இல்லை, ஏன் அங்கே போயிட்டான்? சென்னையிலே பாருங்கள், கோடைக்காலம் வந்துச்சுன்னா எல்லா குடும்பத்தில் ரோட்டில் வந்து உக்காந்துன்னு ஸ்டாலின் ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, தண்ணீர் கொடு, தண்ணீர் கொடு, தண்ணி லாரி எங்கே அப்படின்னு பார்க்குறான்ல. அப்போ இப்போவே அவ்வளவு தண்ணிக்கு வந்து தேவை பற்றாக்குறை இருக்கும்போது நீங்கள் பல தொழிற்சாலை, வெளிநாட்டில் இருக்கிற தொழிற்சாலை நீங்கள் எடுத்து வந்து வச்சிங்கன்னா அப்போ தண்ணிக்கு இங்கே இருக்கிற மக்கள் தண்ணி எங்கே போவான்? இன்றைக்கி 10 அடியில் தண்ணி இருந்ததுங்க. நான் என் ஊரில் 10 அடியில் தண்ணி, நான் சின்ன பையனாக இருக்கும்போது 5 அடி 10 அடியில் தண்ணி, அதுக்கு பிறகு 20 அடி தண்ணி. இன்றைக்கி 200 அடியில் போயிடுச்சு தண்ணி. இப்போ இந்த 200 அடி தண்ணி என் ஊரில் தான், ஆனால் அதே பக்கத்து ஊரில் போனோன்னா 600 அடி போயிடுச்சு தண்ணி. அப்போ இதே போயிடுச்சுன்னா அப்போ ஒரு 1000 அடி கீழே போனால் தண்ணி எப்படி வரும்? தண்ணி வராது, நெருப்பு தான் வரும், புகை தான் வரும். அப்போ எங்கே போவீங்க தண்ணிக்கு? இந்த நிலை வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணும் அப்படின்னு தான் சீமான் சொல்கிறார். இந்த நிலை மக்கள் ஏற்படக்கூடாது.
26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி எல்லாம் வேகமாக போயிட்டுருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் தயாராகி கொண்டிருப்பதை நாம் அறிவோம். ஆனால் கூட்டம் வந்து வெற்றியை தீர்மானிக்காது, கூட்டணி தான் வெற்றியை தீர்மானிக்கும். அதை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகரவே மாற்றாரு அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம்? இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைக்கும் எங்களுடைய கோட்பாடுக்கும் எங்களுடைய தத்துவத்துக்கும் ஏற்று யார் எங்கள் கூட வராங்களோ அவங்க வந்து வரலாம். நாங்கள் வந்து வேறு இன்னும் எங்கள் கொள்கைக்கே சம்மந்தம் இல்லாமல், எங்கள் கோட்பாட்டுக்கு எங்களுடைய தத்துவத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்கள கூட போய் நாங்கள் கூட்டணி வச்சோம்னா, இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க கூட்டணி வைங்கன்னு சொல்கிறீங்க, நாளைக்கு நாங்களே வந்து அதிமுகவோட போய் கூட்டணி, என்ன இவ்வளோ நாள் எதிர்த்து பேசுனீங்க, திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டோம், பிஜேபி இனிமேல் கூட்டணி வச்சுட்டீங்களே. இப்படி தான் எல்லா கட்சியுமே சொன்னாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, கட்சியை வலுப்படுத்த வேண்டும், மக்கள் பிரதிநிதிகளாக உருவாக வேண்டும் அப்படின்னு கூட்டணி வச்சாங்க. அதே வழியில் போயிட வேண்டியதானே நாம் தமிழர்? ஏன் இவர் வந்து இப்படி முரண்டு பிடித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய கொள்கை கோட்பாடு வெல்ற வரைக்கும் நாங்கள் வந்து அவர் தெளிவாக சொல்லிட்டார், நான் வந்து நான் வந்து இந்த அரசியல் தோற்று போய் போனாலும் பரவாயில்ல, ஆனால் இருக்கின்ற கட்சிகளிடம் நாங்கள் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இல்லை. எந்த கட்சி ஊழல் இல்லாத கட்சி சொல்லுங்கள், எந்த கட்சி மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்கிற கட்சின்னு சொல்லுங்கள், அந்த கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். எந்த கட்சி ஊழல் இல்லாத கட்சி. இன்றைக்கி ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் திமுக சொல்லிட்டோம்னா நான் ஊழல் பண்ணல, நாங்கள் நல்ல கட்சின்னு சொல்லுங்கள், நாங்கள் போய் கூட்டணி வைக்கிறோம். இல்லை அதிமுக சொல்லுங்கள், நாங்கள் ஊழலே பண்ணலைங்க, எங்களோட ஒரு நல்ல நாணயமான நேர்மையான கட்சி யாருமே கிடையாதுங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் போய் அவங்களோட கூட்டணி வைக்கிறோம். இல்லை காங்கிரஸோட வைக்கணுமா, என் இனத்தை 1.25 லட்சம் பேரை கொண்டவன், என்னுடைய இனத்தின் எதிரி, அவங்களோட போய் நான் கூட்டணி வைக்கணுமா? முடியாது. என்னுடைய இனம்தான் எனக்கு முக்கியம், அவனுடைய கட்சி எனக்கு முக்கியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கணுமா? அது மனித குலத்துக்கே எதிரி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இது வந்து இனத்தின் எதிரி, அவன் மனித குலத்துக்கே எதிரி, அவன் வந்து மனிதர்களே பாகுபாடு பார்க்குற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் நாங்கள் அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இல்லை. எங்களுடைய கொள்கை கோட்பாடை ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களை நாங்கள் ஏற்று அவர்கள் எங்களோட கூட்டணி சேர்த்து நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கிறோம். அது இன்னைக்கு இல்லை, இன்னும் 10 ஆண்டுகள் இல்லை, 15 ஆண்டுகள் கூட ஆகட்டும், அன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து பயணம் பண்ண தயாராக இருக்கிறோம். மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த கட்சி இன்னைக்கு தேவைன்னு என்னைக்கு முடிவெடுக்கிறாங்களோ அது வரையும் நாங்கள் மக்களுக்காக பாடுபடுவோம், அவங்களோட உரிமைகளுக்காக போராடுவோம், அவங்க எங்கே வந்து கஷ்டப்படுறாங்களோ அங்கே போய் நாங்கள் நிற்போம், அவங்களுக்கான மக்களாக நாங்கள் எப்போ மக்களோட மக்கள் இருப்போம். அதிமுகவோட உட்கட்சி விவகாரம் வந்து திமுகவிற்கு தான் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படியெல்லாம் வந்து இது ஊடகங்கள் சொல்கிற செய்தி, அப்படிலாம் இல்லை. நான் இன்னைக்கு வந்து இருக்கிற சூழ்நிலை, மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பில் இருக்கிறாங்க. திமுக கொடுத்த வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதியை கூட இது வரைக்கும் நிறைவேற்றலை. எந்த ஒரு வாக்குறுதியும் நம்ம நீட் தேர்வு ரத்து செய்யும்னு சொன்னாங்க, ஏதாவது ரத்து பண்ணாங்களா? நாங்கள் வந்தால் கேஸ் உங்களுக்கு மானியம் வந்து 1000 ரூபாய் இருக்குது, 700 ரூபாய்க்கு கேஸ் கொடுப்போன்னு சொன்னாங்க. இதெல்லாம் மத்திய அரசு, இவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஏதாவது பண்ணாங்களா? எதுவும் இல்லை. பெட்ரோல் வந்து நாங்கள் உங்களுக்கு 80 ரூபாய்க்கு உங்களுக்கு பெட்ரோல் லிட்டருக்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க, அது ஏதாவது கொடுத்தாங்களா? எதையுமே அவங்க கொடுத்தல. பெண்களுக்கு உரிமை தொகைன்னு நாங்கள் வந்து உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதில் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் யார் தகுதி வாய்ந்தவர்களை அவங்களுக்கு 1000 ரூபான்னு சொன்னாங்க. அந்த தகுதி வாய்ந்தவர்கள் 4 கோடி பெண்களுக்கு 2 வருடமாக கொடுத்துட்டு இருக்கிறோம், பெரும் நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுதான், அது எந்த பெண்கள்? தகுதி வாய்ந்த பெண்கள். அப்போ நீங்கள் வாக்கு கொடுக்கும்போது எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் சொன்னீங்களே, அது எந்த வாயால் சொன்னீங்க? அது பதவிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி வாய்ந்தவர்கள், அந்த தகுதி வாய்ந்தவர்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? எல்லாம் அவங்க கட்சி சார்ந்த, திமுக கட்சி சார்ந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ தேர்தல் வருது, அடுத்த ஆண்டு வந்து தேர்தல் வரப்போகுது, அதனால் இப்போ நாங்கள் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்போ இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை, எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி வேலை. இதுதான் திராவிடம். இந்த திராவிடத்தை தான் நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எங்கள் அண்ணன் எதிர்க்கிறாரு. 4 ஆண்டு காலமாக கொடுக்காத இந்த 1000 ரூபாய் தொகையை இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்கிற காரணம் என்ன? மக்கள் புரிஞ்சுப்பாங்களோ இல்லையோ, எங்களுக்கு தெரியும். அந்த ஓட்டு வாங்குற வரைக்கும் இந்த 6 மாதம் 7 மாதத்துக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. நாளைக்கு திருப்பி வென்றுட்டு வந்தாங்கன்னா அந்த பணத்தை வந்து கட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பொருளாதார சூழ்நிலை
5,50,000 கோடி தான் வந்து 60 ஆண்டு கால கடன் வந்து 5,00,000 கோடி தான் இருந்தது. ஆட்சிக்கு வந்த சுதந்திரம் அடைஞ்சு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு வெறும் 5,00,000 கோடி, இவ்வளோ நாள் கடனே 5,00,000 கோடி தான். ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வாங்கியிருக்கிற கடன் 5,00,000 கோடி அதிகமாக வாங்கியிருக்கிறாரு. ஒரே 4 ஆண்டில் இங்கே 60 ஆண்டு கால கடன் 5,500,000, இந்த 4 ஆண்டு காலத்தில் வாங்கின கடன் வந்து 5,500,000. அப்போ இதே போக்கில் போனால் நாளைக்கு இங்கே பொருளாதார சூழ்நிலை எந்த நிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ மக்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு தான் நாம் பார்க்கணும். அப்போ இவங்க 11 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அது எந்த நோக்கத்தில் இவங்க வாங்குறாங்க? இதை வாங்கி வச்சோம்னா நாளைக்கு யாரும் ஆட்சிக்கு வர மாட்டாங்க, யாரும் வந்து நம்ம வந்து ஆட்சி செய்ய முடியாது, இவ்வளோ கடனை வச்சுக்கின்னு நினைப்பாங்க, நாம் வந்து மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இந்த திராவிட அரசு செயல்படுகிறது. நல்லது. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.